சனின்னு எடுத்துக்கிட்டாவே, நம்ம நாட்டுப்புறத்தில சொல்றது வந்து ஐயனார சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் ஐதீகமா சொல்றதுனா சபரிமலை சாஸ்தாவ சொல்லுவோம். சரிங்களா? அதனால வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க சபரிமலை சாஸ்தாவுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலயும் மொத 5 நாள் வந்து நட தொறந்திருக்கும். கோயில் தொறந்திருக்கும். அந்த நாள்ல நம்ப விரதம் இருந்து போய் அவர வழிபட்டு வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். இங்க அங்க போய் வர முடியாதுன்ற மாரி சூழல் இருக்கவங்க, கண்டிப்பா வந்து ஒரு கிராமம் இருந்தா, அந்த கிராமத்துலருந்து அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லன்னா 10 கிலோமீட்டருக்குள்ள ஐயனார் கோயில் கண்டிப்பா இருக்கும். அந்த காலத்துல தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஐயனார் கோயில் தான். கண்டிப்பா 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஐயனார் கோயில் இருக்கும், அல்லது கருப்பணசாமி கோயில் இருக்கும். எல்லாம் ஐயப்ப சுவாமி, கருப்பணசாமி, ஐயனார் எல்லாமே மோர் ஆர் லெஸ் ஒரே பேஸா தான் இருப்பாங்க. சரிங்களா? இவங்கள வழிபடும் பட்சத்திலேயே, நமக்கு வந்து நல்ல ஒரு வ வ ஆற்றல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும். இந்த விருச்சக ராசிக்குன்னு பார்க்குறப்ப எந்த கோணத்தில பார்க்குறயுமே, அந்த விருச்சக ராசிக்கு சனியோட பார்வை விழுகல. இருந்துட்டாலும் அவர் வந்து லக்னத்துக்கு 5ஆம் வீட்ல இருக்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப என்னன்னா, பூர்வீக சொத்து சுகங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ அந்த அமைப்பில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள தரும். படிக்கிற பையங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுத்தும். அந்த மாரி கொஞ்சம் நெகட்டிவா தான் சொல்ற மாரி இருக்கு.